ரிலாக்ஸேஷன் கொடுக்கும்போது நல்லா லூசர் ஆகிடும். ஸோ திக்கனிங்காக இருக்கிறது பிரேக்கன் ஆகும், பிரேக்கன் ஆனது லூசன் ஆகும், லூசன் ஆகிட்டு ஃப்ரீ ஃப்ளோ ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வைப்ரேஷன் கொடுக்குறீங்க இல்லையா, அது டீப்ல இருந்து மிடிலுக்கு வரும். மிடிலுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஷேக்கிங் கொடுக்குறது இல்லையா, ஃபர்தர் பெரிஃபரலுக்கு வரும். ஷேக் ஃபர்தர் பெரிஃபரலுக்கு வரும். இது அந்த டெக்னிக். இதே போல கப்பிங் டெக்னிக்லேயே அதே தான். ஸோ லார்ஜ் வால்யூம் ஹை இன்டென்சிட்டி நீங்கள் கொடுக்கும்போது டீப்பரில் வந்து மிடிலுக்கு வரும். மிடில் இருந்து அடுத்து லோ இன்டென்சிட்டி காப்பிங், அப்போ லோ இன்டென்சிட்டிலேருந்து மறுபடியும் இது என்னதான் இருந்தாலும் கார்டியோ இருக்கிறவங்க இது வந்து டிஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஓகே, நான் சும்மா மிரரோட சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் அதில் ஆக்சுவலாக ஸ்டெப்ஸ் இருக்கு, இது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிடிலேருந்து வராங்க சேம் காப்பிங் வித் லோ இன்டென்சிட்டி, ரைட்? அதே இங்கே வந்ததுக்கப்புறம் ஹப்பிங் வித் ஹை இன்டென்சிட்டி, அது இங்கே வந்ததுக்கப்புறம் ஹப்பிங் வித் லோ இன்டென்சிட்டி. ஓகேவா? இந்த டெக்னிக்ஸ்லாம் கொடுத்தோம்னா வெளியில் வரும். அதையும் மறந்துடாதீங்க. ஸ்டேக்கிங் ஏன் கொடுத்தோம்னா இதை கொடுத்து மறந்துடாதீங்க. சேம் கப்பிங் அண்ட் ஹப்பிங் ஏன் கொடுத்தது மறந்துடாதீங்க. சேம் வே பிரீத்திங் வருது. பிரீத்திங் இல்லையா, இட் இஸ் கால்ட் ஆக்டிவ் சைக்கிள் ஆஃப் பிரீத்திங் டெக்னிக். இது ஆக்டிவ் ஆக்குபேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டோம். ஆக்டிவ் சைக்கிள் ஆஃப் பிரீத்திங் பண்ண வைக்கணும் இல்லையா, அந்த கான்செப்ட் இதை நம்ம போகிறோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி இருக்கு அப்படின்னா இனிஷியலாக கப்பிங் அப்படிங்க அவங்களுக்கு வரல, அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப உள்ளுக்குள்ள வந்து அலர்டாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் டீ ரொம்ப அலர்டாக இருக்கு, வராது. அவங்க வந்து ஜெல்லி மாதிரி வராது. அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ ஹேவ் டு கிவ் லிட்டில் பிட் ஆஃப் ஹாட் வாட்டர். எஸ், யூ ஹேவ் டு ஆஸ்க் தி பேஷண்ட் டு கோ ஃபார் டீப் பிரீத்திங். இன்ஹேல் பண்ணுங்க, டீப்பாக இன்ஹேல் பண்ணுங்க. வெளியில போது ஓப்பனா வாயை சுருக்கி வச்சு விசில் மாதிரி வச்சு ஃபர்ஸ்ட் லிப் இல்லை, இது ஃபர்ஸ்ட் லிப் இல்லை, விசில் மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி வச்சு மூணு சொல்லுவோம். இப்படி பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்கலி விசில் ஸ்டிமுலேட் காஃப் ஃபார்மேஷன். விசில் ஸ்டிமுலேட் காஃப் ஃபார்மேஷன். ஓகேவா? produce cough stimulation. Okay, இது தாண்டி நிறைய ஆட்டோமேட்டிக் காஃப் வரும். அப்படி வராத பட்சத்தில் இந்த குயிட்டிக்கு கவனிச்சிக்கலாம். காஃபிங் பண்ணும்போது ப்ரீதிங் பண்ணும்போது ரிலாக்ஸ்ட் டீப் ப்ரீதிங். அது எதுக்குன்னா கன்ஜெஷனை தாண்டி செக்ரேஷன்ஸ் தாண்டி ஏர் ஹேஸ் டு என்டர் லைக் திஸ் உள்ள போகும். அண்ட் உள்ள போனதுக்கப்புறம் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராங்கேட்டில் அங்கங்கே செக்ரேஷன்ஸ் இருக்கும். ஏர் வந்து நெடுஞ்சு எங்கே கேப் இருக்கோ அது வழியாக உள்ளே போகும். உள்ளே போய் டீப்பராக உள்ளே போயிடுச்சு. அவ்வளோ ஈஸியாக உள்ளே போகிறது கஷ்டம். பட் இருந்தாலும் வீட் ட்ரை. ஸோ நிதானமாக ஸ்லோவாக இன்ஃபேல் முடிஞ்சளவு பண்ணுறோம். இது பண்ணிட்டு இருக்கும்போதே என்ன வந்துடும் நிறைய பேர் பிகாஸ் ஆஃப் திஸ் இரிட்டேஷன். அது முடியுதுன்னா டீப்பாக இன்ஃபேல் பண்ணிட்டு செகண்டரி உள்ள வரைக்கும் ஏற்படுச்சு. இப்போ ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ரொம்ப விசில் லைக் வச்சுட்டு ஊதுற மாதிரி ப்ளோயிங் கேண்டில் அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா உள்ள போன ஏர் வெளியில் வரப்போ தேர் இஸ் அ ட்ராப் ஆஃப் செக்ரேஷன். அந்த செக்ரேஷனோட சேர்த்து கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வெளியே எடுக்கும். இதுதான் ஆக்டிவ் சைக்கிள் ஆஃப் பிரீதிங் டெக்னிக். இதை பண்ணும்போது அவங்க இப்பயும் அந்த காஃப் ஸ்டிமுலேட் ஆகல, பட் நம்ம பண்ணும்போதே கேட்கணும். காது அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் காதை வச்சு கேட்கணும். ஓகே, அடுத்தது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு இப்படி கேட்கக்கூடாது. இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சைடில் செஞ்சு கேட்கணும். ராங் கை கேட்குது அப்படின்னா ஓகே இட் இஸ் சம்திங் ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும். ராங் கை நல்லாவே காதில் கேட்கும். ஓகேவா? அப்படி ஸ்டக் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்தது எஃபெக்டிவ் ஸ்டிமுலேஷன். Yes, yes. Concept